வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் வேடநத்தம் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் +2 மாணவி பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொல்லப்பட்டிருக்காரு. 10 நாளாக குற்றவாளியை தேடிக்கிட்டே இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் சிசிடிவி காட்சி மூலியமாக ஒருத்தரை சந்தேகத்தின் பேரில் கைது செஞ்சு அவர்தான் குற்றவாளி, அந்த பொண்ணோட விரல் இடுக்கில் அவரோட சதை இருக்கிறத வச்சு அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவர்தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஆனால் பொதுமக்கள் சில பேர் 10 நாளாக தேடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு குற்றவாளியை யாரோ ஒருத்தரை கையை காமிச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக போலீஸ் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சிலர் சந்தேகத்தை வச்சுருக்காங்க. முதல்ல இந்த கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா 2020 ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. யாரை? ஒரு பாட்டி, 60 வயசான ஒரு பாட்டியை பாலியல் பலாத்காரம் பண்ணி 2 வருஷமாக அவரை பிடிக்க முடியல. எதனால் அப்படின்னா, நேக்கா என்ன பண்ணியிருக்காரு, காவல்துறையை சேர்ந்தவரை தாக்கிட்டு அந்த வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டாரு. மறுபடி இந்த பாலியல் பலாத்கார வழக்கை விசாரித்த போலீஸு ஜெயிலுக்குள்ளே போய் மறுபடியும் அவரை கைது பண்ணி 30 வருட சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்தவர் தான் இப்போ நம்ம சொல்லப்படுகிற சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற அந்த நபர். என்னோட சந்தேகம், இவர் தான் இந்த +2 மாணவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொண்டாரா அப்படின்றதெல்லாம் கிடையாது. சட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு, ஒரு குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் இடம் இருக்குதா அப்படின்னு தான் நம்மளோட ஒரு சந்தேகமாக இருக்குது. நம்மளுக்கு அந்த சந்தேகம்லாம் கிடையாது. ஏன்னா காவல்துறை உறுதி செஞ்சுருக்காங்க, இவன் தான் குற்றவாளி, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உறுதி செஞ்சுருக்காங்க. மறுபடியும் அதில் சந்தேகப்படுறதுக்கெலாம் வேலை கிடையாது. என்னோட சந்தேகம் இந்த சட்டத்து மேலே தான். ஒருத்தன் 2020 பாலியல் பலாத்காரம் பண்ணி 2 வருஷம் பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகி 2 வருஷம் கழித்து அவனை பிடிச்சி 2022 அவனை குற்றவாளி நிரூபித்து 30 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குற ஒரு சட்டம் எப்படி அவனை ஜாமீனில் வெளியில் விடுது? இப்போ அவனை ஜாமீனில் வெளியில் விட்டதுனால ஜாமீன் கையெழுத்து போட போகிற வழியில தான் கொண்டதா காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுது. அப்போ அவனை அன்னைக்கே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், பாலியல் குற்றத்துக்கு 10 வருஷ சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை, இதெல்லாம் சரிபட்டே வராது. பாலியல் குற்றவாளிக்கு ஒரே தண்டனை, கட் பண்ணி விட்டுறது தான். அப்போ தான் அடுத்த தடவை அந்த தப்பை அவன் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ அது எப்படி அது உண்மை அப்படின்ற மாதிரி நடந்திருக்குது பார்த்தீங்களா? 2020 ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தண்டனை அறிவித்த ஒரு கைதி ஜாமீனில் வெளியே அதே தப்பை பண்ணுறான். அப்போ அவனை நம்ம தப்பு சொல்ல முடியாது. சட்டம் இங்கே சரியில்லை. இப்பயும் சொல்கிறேன், பாலியல் குற்றவாளிக்கு 10 வருட தண்டனை, ஆயுள் தண்டனை, இது சரியான தண்டனையே கிடையாது. இதில் பாதிக்கப்படுற குழந்தைகள், மாணவிகள், வயதானவர்கள், இவங்க ஆத்மாலாம் மன்னிக்காது. இந்த பாலியல் குற்றம் செய்கிறவனை விட இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜாமீன் கொடுக்குற சட்டம் மோசமானது. இந்த பாலியல் குற்றவாளிக்கு 2வது ஒரு சான்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதான் மறுக்க முடியாத உண்மை. இப்போ இந்த வழக்குலையும் அவன் ஒரு 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு ஜாலியாக வெளியில் அடுத்த பாலியல் பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால இந்த மாதிரி ஆட்களை ஒன்று கட் பண்ணி விட்டுறணும், இல்லையா இதை கண்டுக்காமல் விட்டுறணும். இதில் 2ல் 1 நம்ம பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நன்றி.